தமிழ்நாட்டில் நெல்லை, தென்காசி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. மதுரையில் கனமழை பெய்ததால் ஹைதராபாத்திலிருந்து வந்த விமானம் தரையிறங்க முடியாமல் சுமார் 40 நிமிடம் வானில் வட்டமடித்தது. நெல்லை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான வண்ணாரப்பேட்டை, மேலப்பாளையம், கொக்கிரக்குளம் உள்ளிட்ட இடங்களில் சூறைக்காற்றுடன் கோடை மழை கொட்டி தீர்த்தது. காற்றின் வேகம் அதிகரித்ததை அடுத்து மேலப்பாளையம், பூந்துறை உள்ளிட்ட இடங்களில் மரங்கள், மின் கம்பங்கள் சாய்ந்தன. இதனால் நெல்லை மாநகரை ஒட்டியுள்ள பல பகுதிகளில் மின் தடை ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. மதுரை மாவட்ட மேலூரில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மரங்கள் முறிந்து மின் கம்பிகள் மீது விழுந்தன. மதுரை விமான நிலையத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் ஹைதராபாத்தில் இருந்து வந்த இண்டிகோ விமானம் தரையிறங்க முடியாமல் சுமார் 40 நிமிடங்கள் வானிலேயே வட்டமடித்தது. சிவகங்கை, திருப்புவனம், திருமங்கலம், கள்ளிக்குடி உள்ளிட்ட பகுதியில் வட்டமடித்த விமானம் மாலை 6:05 மணிக்கு 2 குழந்தைகள் உட்பட 147 பயணிகளுடன் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. சிவகங்கை, சிங்கம்புணரி, மதகுப்பட்டி, ஒக்கூர், நாட்டரசன் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பகலில் வெயில் கொளுத்திய நிலையில் மாலை கனமழை பெய்தது. கோவை மாநகரில் கவுண்டன்பாளையம், GN மில்ஸ் பகுதியில் பெய்த திடீர் மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் கோடை மழை பெய்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.